இல்ல தற்போது உள்ளது பாத்தீங்கன்னா, வெப்பச்சலன மழை. காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை. இந்த இடிமழை மேற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்னு பல மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இன்றும், நாளையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை நெருங்கும் சமயத்துல நமக்கு தமிழகத்துல மழையின் தாக்கம் குறைய தொடங்கும். அதே சமயத்துல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லயும், கேரளா, கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் பருவமழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். இப்ப கர்நாடகாவே பாத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு பெங்களூர்ல ஒரு கனமழை பதிவாகிட்டு இருக்கு. பருவமழை துவங்கி பருவக்காற்று வேகம் எடுக்கும் பட்சத்துல பெங்களூர்ல மழையின் தாக்கம் குறைந்து மிதமான மழையாக மாறக்கூடும். அதே சமயத்துல குடகு, சிக்மகளூர் போன்ற கர்நாடகாவின் கடலோர பகுதியும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லயும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். ஹசன், குடகு, சிக்மகளூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பருவமழை தாக்கம் அதிகரிப்பதை நம்ம பார்க்க முடியும்.